காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து பேசுகிறாரு. என்ன எதுக்கு அந்த வீட்டையே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா பெரிய சண்டை நடந்துச்சு. அப்படியா சண்டை போடுற மாதிரி தெரியலையே, சத்தம் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சண்டைலாம் முடிஞ்சிடுச்சிங்க. நர்மதா வந்து சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா பயங்கர கோவத்தோடு இருக்கா, வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, ரொம்ப சோகமாக இருக்கியா என்ன, ஏதாவது பீர்கீர் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்போது நான் குடிக்கணும், நான் குடித்தா என்னோடய லிவர் போயிடும், அதனால தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நான் என்னை பற்றியே கவலைப்பட மாட்டேன், உன்னை பற்றியே கவலைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி இப்போ என்ன, நான் குடித்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. எனக்கு என்னம்மா இருக்க போகுது, எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீ தாராளமாக குடி, ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என் அக்கா எப்படி திட்டுறா தெரியுமா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, ஆனால் என்னோடய வீட்டு மேலே எனக்கு அவ்வளோ பாசம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டுருக்காங்க. சரிம்மா உன் புராணத்தை இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாது, போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காவேரியோட அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அங்கேருந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், யார்கிட்டையும் போய் சாப்பாடெலாம் கேட்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாட்டி சொல்கிறாங்க, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் தான் என் பசங்களுக்கு இருக்கேன்ல, அப்புறம் வேறு ஒருத்தவங்களாம் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. அதை கங்கா அப்படி பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து வராரு ஹோட்டலுக்கு பசுபதி. வந்து உடனே ஃபோன் பண்ணுறாரு. உடனே அஜயோட அப்பாவும் வராரு. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னை போலீஸ் தேடிட்டுருக்கு, அதனால தான் நான் கொஞ்சம் பார்த்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறார். என்ன இதை சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. ஆமாம், பின்ன வேறு என்ன சொல்லுவாங்க, எனக்கு சொத்தெல்லாம் இருக்குது, அப்படியே கணக்கே தெரியாது, அந்த அளவுக்கு எங்கெங்கே சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. இல்லை, உங்கள் பையன் வந்து என் பொண்ணை விரும்புகிறேன்னு சொன்னானா, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என் பையன் சொன்னான், என்கிட்டயும் சொன்னான் தான், உங்களுக்கு வேணான்னா ஓகே, ஆனால் வேறு எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் பையனை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. உடனே அஜயோட அப்பா ஃபோன் பண்ணி, அஜய் நீங்கள் வா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு ஹோட்டலுக்கு. உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என்ன படிச்சிருக்கிய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பசுபதி. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இங்கே படிக்கல, அவன் ஃபாரினில் படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு பெரிய ஒரு பீச் ஹவுஸ் இருக்குது, இந்த ஹவுஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு பயங்கரமாக சொல்லிகிட்ருக்காரு. அப்பா நீ ஏன்ப்பா இவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்குறாரு. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எல்லா சொத்தும் இவனுக்கு தான், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறான், படிச்சிருக்கான், பயங்கர சொத்தில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அஜய். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போனா எங்களுக்கு ஓகே, நாங்களும் வீட்டில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பசுபதி வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ராகினி ஆர்வமாக கேட்குறாங்க, அப்பா என்னப்பாச்சு, நீ போயிட்டு அஜய் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பார்த்தம்மா, நல்லா தான் இருக்கான் பையன், ஸ்மார்ட்டாக தான் இருக்கான், எம்பிஏ படிச்சிருக்கான், சொத்தெல்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. அப்பா அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ப்பா, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கேம்மா அப்படின்னு பசுபதி சொல்கிறார். என்ன, காவேரி வீட்டுக்கு நான் வாழ போகிறேன் அதானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் அஜயோட சந்தோஷமாக தான் வாழ்வேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அவங்க அப்பா பசுபதி கிட்ட சொல்கிறார். பசுபதி பார்க்குறாரு.